வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் ஃப்ரம் சேலம். யூனிட் 1 இந்திய வரலாற்றை அறிய உதவும் ஆதாரங்கள். வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள் வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யுவான் சுவாங். இவர் சீன நாட்டைச் சேர்ந்த ஒரு பயணி. இவர் இந்தியாவுக்கு வருகை புரிந்த காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு, அதாவது கிபி 630 644 வரைக்கும். கிட்டத்தட்ட 15 வருடங்களாக இவர் இந்தியாவில் தங்கி இருக்கிறாரு. வெளிநாட்டு பயணிகள் வரிசையில் இவர் தான் அதிகமான வருடங்கள் இந்தியாவில் தங்கி இருக்கிறாரு. இவர் இந்தியாவில் ஹர்ஷவர்தனர் ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வந்தார். ஹர்ஷவர்தனருடைய காலத்தில் இருந்த இந்தியாவின் அரசியல், சமூகம், மதம், கல்வி மற்றும் நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றியும் முக்கிய தகவல்களை இவர் நம்மளுக்கு வழங்குறாரு. இவர் எழுதிய நூல் சியூக்கி. இவர் இந்தியாவில் வருகை புரிந்ததற்கான முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பௌத்த மதத்தை பற்றி ஆழமாக கற்றுக்கொண்டு பௌத்த மத நூல்களை சேகரிப்பதற்காகவே இவர் இந்தியாவுக்கு வராரு. ஹர்ஷவர்தனர் காலத்துல இந்தியாவுடைய சமூக நிலை எப்படி இருந்துச்சுன்னா, பிராமணர்களும் சத்திரியர்களும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. பிரபுக்களும் பூசாரிகளும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. சூத்திரர்கள் விவசாயத்தை செஞ்சிருக்கிறாங்க. சண்டாளர்கள் தான் தீண்டத்தகாதவர்களாக பரிதாபமான நிலையில இருந்திருக்காங்கன்னு இவர் பதிவு செய்யறாரு. வருமானத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது வருமானத்தை பொறுத்த மட்டிலும் நில வருவாய் தான் பிரதான வருவாயா இருந்திருக்குது. உள்ளூர் நிர்வாகத்தை பொறுத்த மட்டில் ராஜ்யம் மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு ஆளுநர் இருந்திருக்கிறாங்க. இந்த ஆளுநர் அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. மாகாணத்துக்கு கீழே விசியா அல்லது மாவட்டம் இருந்திருக்கு. அதுக்கு கீழே தாலுகா இருந்திருக்கு. அதுக்கு கீழே கிராமம் இருந்திருக்கு. கிராமம் தான் நிர்வாகத்தோட கடைசி அழகாக இருந்திருக்குது. புனித பயணிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படும் யுவான் சுவாங் பற்றிய கேள்விகள் அடிக்கடி யுஜிடிஆர்பியில் கேட்கப்பட்டுள்ளது. 2017 மற்றும் 2023ஆம் ஆண்டில் நடைபெற்ற யுஜிடிஆர்பி தேர்வில் இந்த பகுதியிலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி.